எல்லோரும் இன்புற்று இருப்பதை தவிர வேறொன்றும் அறியேன் பராபரமே. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விசேஷங்கள் வருகிறது. அதில் ரொம்ப முக்கியமான விசேஷம் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திரம். இப்போ தமிழ் மாதத்தில் பார்த்திங்கன்னா சித்திரைனா பௌர்ணமி, வைகாசினா விசாகம், ஆனினா திருமஞ்சனம், ஆடினா தபசு. இது மாதிரிலாம் ஒவ்வொரு விசேஷங்கள் வந்துகிட்டே இருக்கும். இதில் பாருங்கள், வருஷத்தோட இறுதியில் வர்றது பங்குனி மாதம். அதில் வரக்கூடியது பங்குனி உத்திரம். கந்தா என்றால் கவலைகள் தீரும். ஒரு மனுஷனுக்கு கவலை போகணும்னா கந்தா அப்படின்னு கூப்பிடணும். அதே மாதிரி ஐயனை வழிபட்டால் ஐயங்கள் தீரும், சந்தேகமே வராது, ஐயங்கள் தீரும். சிவனை வழிபட்டால் சித்தம் பெருகும். அடிக்குது பார்த்தீங்களா கௌலி, அதான் உண்மை. இப்படி சிவனையும் முருகனையும் ஐயப்பனையும் இணைந்து ஒரு நாளில் வழிபாடு பண்ணுறோம்னா பங்குனி உத்திரம் தான் அதுக்கு சிறப்பான நாள். அதில் கந்தனையும் ஐயனையும் சேர்த்துக்கணும். அதிகமாக அவங்க 2 பேரும் தான் முழுமையாக அதில் ஆக்குபைட் பண்ணுறாங்க. நல்லா பாருங்கள், முருகா அப்படின்னு சொல்லும்போதே அதில் ஒரு பெரிய முதிர்ச்சி ஏற்படும். முடியாத காரியத்தையும் முடித்து கொடுப்பான் முருகபெருமான். இந்த பங்குனி உத்திரத்தை மிஸ் பண்ணக்கூடாது. இது ஒரு அருமையான நாள். இந்த நாளில் நீங்கள் எதை விரும்பி இந்த விரதத்தை செய்கிறீங்களோ, இந்த விரதம் ஒரு நாள் உங்கள் உறவை நல்ல உறவாக மாற்றும். இந்த பங்குனி உத்திரத்தில் விரதம் இருந்தால் திருமணம் கண்டிப்பாக நடக்கும். இது உங்கள் வாழ்க்கை செட்டே ஆகலைங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு உங்கள் வாழ்க்கை செட் ஆகும். நான் லைஃப்பில் செட்டில்மெண்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்க கம்பல்சரி பங்குனி உத்திர விரதம் இருங்க. அப்படிப்பட்ட அற்புதமான நாள் தான் பங்குனி உத்திரம். இந்த பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது அதாவது ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி, விசுவாவசு வருஷம் பங்குனி மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை, பங்குனி மாதம் 18ஆம் தேதி, பங்குனி மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை இந்த பங்குனி உத்திரம் வருகிறது. இதில் என்ன ஒரு விசேஷம்னா, இந்த பங்குனி உத்திரத்தை 2 நாளாக அனுஷ்டிக்கலாம். 31/3/2026 பங்குனி மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமன்னைக்கு மாலை 3:58க்கு பிறகே உத்திர நட்சத்திரம் வந்துடுறதுனால அதிலிருந்தே கணக்கு வச்சுக்கணும். அன்னைக்கு சாயரட்சைய முருகனை போய் வழிபாடு பண்ணுங்க. அதாவது செவ்வாய்க்கிழமையில் முருகனை வழிபாடு பண்ணுங்க. பங்குனி உத்திரம் அது நட்சத்திரத்துக்கு முக்கியமான இடங்கள்ல இது கண்டிப்பாக தான் நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பௌர்ணமியோடு கூடிய இந்த உத்திரம் வரும்பொழுது பங்குனி உத்திரம் இன்னும் சில விசேஷத்தை கொடுக்கும். திதியோடு கூடுறது அது எப்படின்னா மறுநாள் மாலை 4:38 வரைக்கும் இந்த உத்திரம் இருக்குது. ஸோ பண்ணி ஒன்று சாயரட்ச நீங்கள் முருகனை போய் வழிபாடு பண்ணணும். எப்போது? செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பங்குனி 17, 31, 3 சாமி ரொம்ப பெஸ்ட்டான என்றைக்கு பண்ணலாம் அப்படின்னா 1-4 பௌர்ணமி இருக்கிற அந்த நிலைகளில் நாம் கார்த்தால 7:36க்கு பிறகு பங்குனி உத்திரத்தில் முருகனை வழிபாடு பண்ணுவதும் ஐயப்பனை வழிபாடு பண்ணுவதும் மிக உத்தம். அப்போ ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி, பங்குனி மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை உத்தமம். ஆக 2 நாள் இருக்குது. 2 நாளில் எது முடியுதோ அதை செய்யுங்க, 2மே உத்தமம். ஆனால் பங்குனி உத்திரத்தை கண்டிப்பாக நாம் அனுஷ்டிக்கணும். அந்த நாளில் முருகனையும் ஐயப்பனையும் வழிபாடு பண்ணுங்க. எதற்காக? ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த நாள் தெய்வ கல்யாண நாள்னு சொல்லுவோம். நமக்கு ஒரு தெய்வானை நம்ம திருமண வாழ்க்கையிலே பார்த்திங்கன்னா முருகன் தெய்வானை, சிவன் பார்வதி, ரங்கநாதர் ரங்கநாயகி இப்படி சொல்லுவோம். பார்த்துருக்கீங்களா? இது மாதிரி தெய்வங்கள் இது ஒரு டிவைன் யூனியன்னு சொல்கிறது, தெய்வங்களுடைய சேர்க்கை. இப்படி தான் அன்பு, ஒத்துமை, உறவு, வலிமை இதையெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாகத்தான் அந்த நாள் அமைகிறது. அதனால தான் இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட உறவுகள்லாம் அந்த நாளில் சக்ஸஸ் ஆகும்.
ஸோ உறவுகள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த விரதம் இருக்கிறதுனால சரி செய்யப்படும். முக்கியமாக திருமண யோகம் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள உறவுகள் வலுவாக இருக்கும். ஒரு சண்டை வருது, சச்சரவு வருது, ஒரு பிரச்சனை வருது, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பங்குனி உத்தரத்தில் விரதம் இருக்கிறதுனால, பங்குனி உத்தரத்தன்னைக்கு இறைவனை வழிபாடு பண்ணுறதுனாலும் ஐயப்பனை வழிபாடு பண்ணுவதால் ஐயங்கள் தீரும், சந்தேகம் போயிடும். கந்தனை வழிபாடு பண்ணுவதால் கவலைகள் தீரும். சில பேர் காதல்லாம் வெற்றி பெறும் இந்த நாளில் இறைவனை வழிபாடு பண்ணும்போது. நம்ம யார் மீது அன்பு வைக்கிறோமோ அந்த அன்பு தெரியப்படும். மன அமைதி எதிர்பார்க்கப்பட்ட மன அமைதி அமையும். வாழ்க்கையில் பரிபூர்ணமான சந்தோஷங்கள் ஏற்படும். ரொம்ப சிம்பிளாக அன்றைக்கி என்ன பண்ணணும், காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கணும், வீட்டையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு முருகபெருமானையும் ஐயப்பனையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுவது ரொம்ப விசேஷம். சரவணபவ மந்திரம், நமச்சிவாய மந்திரம், ஐயப்பனுடைய சரணகோஷம், சுவாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்லக்கூடிய சரணகோஷம் வழிபாடு சொல்வது நல்லது. மந்திரத்தை தான் நிறைய ஜபம் பண்ணணும். பால், பஞ்சாமிர்தம் இதெல்லாம் அபிஷேகம் பண்ணால் ரொம்ப விசேஷம். வீட்டில் வாய்ப்பு கிடைச்சதுன்னா பண்ணுங்கள். இல்லைன்னா உங்கள் ஊரில் பக்கத்தில் இருக்கிற முருகன் ஆலயத்துக்கு பால் வாங்கி கொடுங்க, பஞ்சாமிர்தத்துக்கு பொருள் வாங்கி கொடுங்க, ஐயப்பன் கோவிலுக்கு பஞ்சாமிர்தத்துக்கு பொருள் வாங்கி கொடுங்க. அதேமாதிரி மலர்கள் அர்ச்சனை கண்டிப்பாக பண்ணுங்கள். விரதம் இருந்தால் சிறப்பு, விரதம் இருக்க முடியலன்னா சைவ உணவு எடுத்துங்க, ரொம்ப நல்லது. ஆனால் கோவிலுக்கு செல்வது மிக மிக உத்தமம். அதுவும் திருமணம் ஆகாதவர்கள் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த நாளில் உங்களுக்கு கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். கல்யாணம் கை கொடுக்கக்கூடிய ஒரு விரதம் பங்குனி உத்தரம் கண்டிப்பாக. அதுமாதிரி இல்லறத்தில் சந்தோஷம் இல்லாதவர்கள், இல்லறத்தில் நிம்மதி இல்லாதவர்கள், குடும்பத்தில் பிரிவை சந்திச்சிருவோமோன்னு பயப்படக்கூடியவர்கள் பங்குனி உத்தரத்தில் விரதம் இருங்க, நல்லது நடக்கும். நிச்சயமாக திருமண தடை நீங்கிடும், உறவுகளில் அமைதி வரும், பிரிவுகள் பிரச்சனைகள் சரியாகும், மன அழுத்தம் குறையும். நல்ல மனிதர்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வருவாங்க, ஒரு நல்ல மனுஷங்க உங்கள் வாழ்க்கையில் வருவாங்க. அப்படிப்பட்ட பங்குனி உத்தரம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை கொடுக்க போகிறது. இந்த நாளை மிஸ் பண்ணலாமா? மிஸ் பண்ணக்கூடாது. மிஸ் பண்ணுவீர்களா? மிஸ் பண்ணக்கூடாது. இது டிவைனில் பேசிக்கிட்டு இருக்கோம், நம்ம ஏதோ பொலிட்டிக்கலில் பேசிகிட்டு இருக்கோம் நினச்சிடாதீங்க, அதெல்லாம் இல்லை. மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி, மார்ச் மாதம் 31ஆம் தேதி அன்றைக்கி சாயரட்சையிலிருந்து ஏப்ரல் மாதம் சாயரட்சை வரைக்கும் இந்த பங்குனி உத்தரம் இருக்கிறதுனால பங்குனி மாதம், அதாவது ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி பங்குனி உத்தரத்தை கடைப்பிடிக்கிறது ரொம்ப விசேஷம். அன்றைக்கி கார்த்தால முருகபெருமானை நம்பி இறங்கி செய்யுங்க, ஐயப்பனை நம்பி வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த பங்குனி உத்தரம் முதல் உங்கள் வீட்டில் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து குடும்பத்தில் சந்தோஷங்கள் பெருகும், மன நிம்மதி கிடைக்கும், நல்லது நடக்கும். ஏன்னா பொதுவாக இந்த நாளில் தான் தீர்மானங்கள்லாம் எழுதிக்கணும். நான் ஏற்கனவே ராமநவமிக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதை முடிஞ்சால் திரும்பி போய் பாருங்கள். பார்த்துட்டு அந்த நாளில் என்ன தீர்மானம் எடுக்கணும்னு, இந்த விரதம்னா அதை மிஸ் பண்ணக்கூடாது, அதில் தீர்மானம் பண்ணணும். சும்மா முருகா ஐயனப்பா அப்படின்னு நினச்சிட்டு சிவனே நினச்சிட்டு போயிடக்கூடாது. அதில் ஒரு சில தீர்மானங்கள் எடுத்து அதில் நம்ம சில சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரணும். சரிதானே? அப்போ தானே நல்லது நடக்கும். நான் எந்த தீர்மானமும் எடுக்க மாட்டேங்க, என்ன நான் மாற்றிக்கவே மாட்டேங்க, நான் இப்படி தான் அப்படின்லாம் ஒரு கொள்கையோடலாம் இருந்தால் அப்புறம் எப்படி முன்னேற்றம் வரும்? சில விஷயங்களை சில இடத்துல தளர்த்திக்கணும். குடும்ப பிரச்சனைகள் அப்போ தானே நீங்கும். அதனால் பால் அபிஷேகம், பஞ்சாமிரத அபிஷேகம் இதையெல்லாம் கண்டிப்பாக, தேன், பன்னீர் இதெல்லாம் கொடுத்து உங்கள் ஊரில் சிவாலயத்தில், முருகபெருமான் ஆலயத்தில், ஐயப்பனுடைய ஆலயத்தில் அபிஷேகத்தை கொடுத்து அந்த நாளை வழிபாடு பண்ணுங்கள், விரதம் இருங்க, சிறப்பாக இருப்பீங்க. ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணாதீங்க. வாழ்த்துக்கள், நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.